மூணாவது ஒரு காரணம் இருக்கிறது. அந்த குழந்தைகள் பார்க்குற டிவி சீரியல்ஸ், அந்த குழந்தைகள் பார்க்குற ட்ராமா, அந்த குழந்தைகள் பார்க்குற படம், அந்த குழந்தைகள் பார்க்குற கார்ட்டூன் ஒரு பெரிய பங்களிப்பை செய்யும் அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த அடம் பிடித்தல் அந்த குணத்துக்கு. நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். நார்மலி நாங்கள் சின்ன பிள்ளை நாடகம்னு சொல்லி நிறைய நாடகத்தை பிள்ளைகளுக்கு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சின்ன பிள்ளை நாடகத்தில் என்ன கருப்பொருள், என்ன தீம்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ரைட், அந்த சின்ன பிள்ளை நாடகத்தில் ஒரு ஆளுடைய கணவரை இன்னொரு ஆள் வந்து எப்படி கனவு எடுக்கிறேன் இருக்கும். சரி, நான் என்ன நாடகத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க. ரைட், இதை தான் பார்க்குறது. பேரை சொல்லணுமெண்டா அந்த அது 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ போகிறோம்டா ட்ராமா. ரைட், அதை பார்த்துட்டு நிறைய பிள்ளைங்க அவங்கள்ட்ட எப்படியான பிஹேவியர்ஸ் உருவாகும்னு பாருங்க. சரியா, இது மூணாவது காரணம். நாலாவது ஒரு காரணம் இருக்குது. குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேருந்து கேட்குறதெல்லாம் வாங்கி உடனே கொடுத்துறது. எங்களோட சிச்சுவேஷனை பற்றி அந்த குழந்தைகளோடு டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. உங்களோட வாப்பாக்கு இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு வருமானம், மாதத்தில் வந்து 40,000 வருமானம், 30,000 தான் வருமானம். அதில் வீட்டு வாடகை இவ்வளோ கட்டணும், தண்ணி வாடகை இவ்வளோ கட்டணும், கரண்ட் பில் இவ்வளோ கட்டணும், வீட்டு மற்ற சாப்பிட்றதுக்கு இவ்வளோ செலவாகும், எடுக்கேஷனுக்கு இவ்வளோ செலவாகுது, இது போக இவ்வளோ தான் எங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் என்று சொல்லி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ற விஷயத்தை, பொருளாதாரம், எங்களோட குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பற்றி யாருமே குழந்தைகளோட டிஸ்கஸ் பண்ணுறதில்லை. ஆனால் கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. என் பேரண்ட்ஸுக்கு என் பேரண்ட்டுக்கு 2 பேரும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த குழந்தைகள் தேவையான சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இதை புரியாமல் அந்த குழந்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. ஆரம்பத்தில் எங்கட புள்ள தானே, ரைட், அவங்க நல்லது தானே கேட்குறாங்க, எல்லாரும் தானே வாங்கி கொடுக்குறோம்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா பிறகு என்ன நடக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த குழந்தைகள் கேட்குற அந்த விஷயத்தை உங்களால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை கொண்டு வரும். ஒரு பேரண்ட் வந்தார் என்கிட்ட. அந்த போய் வந்து லாஸ்ட்டாக O level கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாப்பா கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பல்சர் பைக் ஒன்று வாங்க தாங்கன்னு. அவர் சொல்கிறார், எனக்கு ஃபுட் பைஸ்கில் வாங்குறதுக்கு கூட வசதி இல்லை, இந்த மனுஷன் இந்த போய்க்கு தெரியாதா பல்சர் பைக் வாங்கி கேட்குறார் என்று சொல்லி அவர் கேட்குறார். என்ன பிரச்சனை என்றால் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை என்ற விஷயம் சரியாக தெரியாது. இதுதான் முக்கியமான விஷயம். பொருளாதார நிலைமை என்னன்னு சொல்லி தெரியாது. அப்போ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து பழகி திடீரென்று நீங்கள் பிரேக்கை போட்ட உடனே அந்த குழந்தைக்கு முடியாது போகிறது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு. அதனால் குழந்தை அடம் பிடிக்கிற இயல்பு உள்ளதாக மாறும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் எங்களோட வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், எங்களோட தந்தை, இப்போ உதாரணமாக அந்த குழந்தையுடைய அப்பா அல்லது அந்த குழந்தையுடைய உம்மம்மா, வாப்பும்மா, அதில் அவங்கெல்லாம் பெரிய பங்களிப்பு செலுத்துவாங்க. எப்படி பிள்ளை வந்து ஒரு விஷயத்தை கேட்கும், உம்மா சொல்லுவாங்க இன்றைக்கு இல்லை தரமாட்டேன், வாப்பா சொல்லுவாங்க இன்றைக்கு இல்லை தரமாட்டேன், அப்பா சொல்லுவா என்ன பாவம் தானே கொடுங்களேன், என்ன குறைஞ்சிடா போகுது, உங்களோட பிள்ளை தானே கேட்குது என்று பின்னாலேருந்து சப்போர்ட் பண்ணுவார். சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும்? அந்த குழந்தைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க வீட்டில், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க. உதாரணமாக பிள்ளைக்கு தடுமல் வந்திருக்கு, தடுமல் வந்தால் உம்மா சொல்லுவாங்க இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு, வாப்பா சொல்லுவார் இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க தேவையில்லை என்று சொன்னார்டா அந்த பிள்ளை கீழே விழுந்து அழும் அல்லது சாப்பிடாமல் இருக்கும். பிள்ளைகள் அடம் பிடிக்கிறதுக்கு என்ன கை கொள்ளுவாங்க? ஒன்று கீழே விழுந்தாலும், இல்லாட்டி சாப்பிடாமல் இருக்கும், இல்லாட்டி பைத்து உம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும், ரைட், இல்லாட்டி கையில் கிடைக்கிறது கீழே போட்டு உடைக்கும், இல்லாட்டி தம்பிக்கு கிள்ளி வைக்கும், இல்லாட்டி தங்கச்சிக்கு அடித்து வைக்கும், இல்லாட்டி கிளாஸ் போக இயலாதுன்னு சொல்லும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிஹேவியரை செய்யும். இதை செஞ்ச உடனே எங்களோட வீட்டில் இருக்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னா பாவம் தானே கொடுங்களேன்னு சொன்ன உடனே அந்த புள்ள புரிஞ்சு கொள்ளும் என்னண்டா எனக்கு தேவையான இந்த பிஹேவியரை நான் செஞ்சா எனக்கு அதுக்கு தேவையான பிஹேவியரை நான் உதாரணமாக எனக்கு தேவைண்டா நான் அடம் பிடிச்சேனண்டா, கீழே விழுந்து அழுதேனண்டா, அல்லது இந்த சாப்பிடாம இருந்தேனண்டா, அல்லது சண்டை பிடிச்சேனண்டா, கிள்ளி வச்சேனண்டா, கையில் கிடைக்கிறத கீழே போட்டு உடைச்சேனண்டா, எங்களோட அம்மா வாப்பம் பயந்துட்டு நான் நினைச்சதை செஞ்சு தருவாங்க. ரெண்டு புள்ள என்ன செய்யும்? உங்களை சரியாக எஸ்டிமேட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைக்கு தேவையாண்டா அடம் பிடிக்கும். இப்போ பேரண்ட்ஸுக்கு பெரிய பிரச்சனை, இது எப்படி அப்பா இதை கண்ட்ரோல் பண்ணுறது? இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ரைட், நாங்கள் நார்மலாக சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், பிள்ளைக்கு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைக்கு இறக்கமாக சொல்லுங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அடித்து சொல்ல தேவையில்லை, இறக்கமாக சொல்லுங்கள் அந்த குழந்தைக்கு, எங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இப்படித்தான், நீங்களே பார்க்குறீங்க தானே, இறக்கமாக எந்த புள்ள சொன்னாலும் அந்த புள்ள கேட்டுக்கொள்ளும். அடித்து தான் சொல்லணும்னு எந்த குழந்தைகளும் கிடையாது. நார்மலி உளவியல் ரீதியாக சொல்லுவாங்க, ஏதாவது எந்த குழந்தை 6 வயசுக்கு முன்னாடி
தன்னுடைய தாயை இழக்கிறதோ, தாயை பிரிகிறதோ, அந்த குழந்தை உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும். எந்த குழந்தை தன்னுடைய தாயினுடையும் தன்னுடைய அரவணைப்பை இழக்கிறதோ அந்த குழந்தையும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும்.